தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சியும் சமீப காலமாக தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. குறிப்பாக அவர் தனி விமானத்தில் பயணம் செய்தபோது ஏற்பட்டதாக கூறப்பட்ட ஒரு சம்பவம் பெரும் பேசு பொருளாக மாறியது. விமான பயணத்தின் போது விஜயின் கைப்பையில் இருந்து கத்தரிக்கோல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனால் விமான பணியாளர்கள் அவரை சில மணி நேரம் தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகள் வெளியானது. அதோடு அவருடன் பயணம் செய்த ஆதவ் அர்ஜுனா கைப்பையில் மதுபாட்டில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாக மறுத்து விளக்கம் அளித்தார். இதற்கிடையில் விஜயின் கட்சியிலிருந்து விலகிய ரஞ்சனா நாச்சியார் அளித்த பேட்டி இன்னும் பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அந்த பேட்டியில் விஜயால் மது குடிக்காமல் இருக்க முடியாது, பொது கூட்டங்களிலும் அவர் குடித்துவிட்டுதான் பேசுவார் என்று கூறியதாக செய்திகள் பரவின. இந்த குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை உருவாக்கியது. இந்த சூழலில் விஜயுடன் சில படங்களில் இணைந்து நடித்த நடிகர் அனுமோகன் ஒரு பழைய பேட்டியில் கூறிய விஷயம் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் ஒரு படப்பிடிப்பு இடைவெளியில் தனியாக நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தேன். அப்போ எல்லாம் நான் அதிகமாக சிகரெட் பிடிப்பேன். இப்போது நான் அதை விட்டு விட்டேன். அந்த நேரத்தில் விஜய் அந்த வழியாக வந்தார். என்னை பார்த்ததும் உடனே திரும்பி சென்றார். என்னாச்சு என்று கேட்டபோது, அண்ணே நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த வாசனை எனக்கு ஒத்துக்காது என்று மிகவும் மரியாதையாக சொன்னார். அதற்கு பிறகு இது உடலுக்கும் நல்லது இல்ல, முடிந்த வரைக்கும் விட்டுருங்க என்று அக்கறையோடு அறிவுரை கூறியதாக அனுமோகன் தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் மீது வந்த குற்றச்சாட்டுகளுக்கு இது ஒரு பதிலடி என்று ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். புகை, மது போன்ற பழக்கங்களையே தவிர்க்க சொல்லும் மனிதர் அவர் மீது இப்படி குற்றச்சாட்டு வருவது நியாயமா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒரு பக்கம் அரசியல் பிரவேசம் காரணமாக அதிக கவனத்தில் இருக்கும் விஜய், மறுபக்கம் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறார். ஆனால் அவருடன் பணியாற்றியவர்கள் பகிரும் அனுபவங்கள் ரசிகர்களிடையே அவருக்கான நல்ல பெயரை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே செல்கிறது.